எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போங்க. வர்றதுனால எல்லாம் உற்சாகமா வந்துட்டு இருக்கிறாங்க. கேப்டன் யாரையும் மறக்கல. 203 நாள் ஆகுது இன்னைக்கு. உரையாடுறாங்க அந்நியாரு. கேப்டன் எப்படியோ அதே மாதிரிதான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் கேப்டன் வழியிலே எல்லாருமே வரண்டா எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாருமே பொறுமையா சொல்லி காலையில 12 மணிக்கு வந்தாங்கன்னா மாலை ஒரு 5-6 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. மக்களை பூரா எல்லாமே நேர்ல சந்திச்சு ஒவ்வொரு ஆளும் என்ன சின்ன குழந்தை இருந்தா கூட அரவணைச்சு என்ன படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்றாங்க, லேடிஸ் வந்தாலும் லேடிஸாவும் கேக்குறாங்க. வர்றதுனால எல்லாம் உற்சாகமா வந்துட்டு இருக்கிறாங்க. கேப்டன் யாரையும் மறக்கல. 203 நாள் ஆகுது இன்னைக்கு. இன்னுமே மக்கள் அலை கூட்டம் வந்துட்டே இருக்கு. இது சிறப்பு என்னன்னா அன்னதானம். எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 to 5000 பேர், லீவுல எல்லாம் 5000 பேர் வராங்க. 5000 பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க. கேப்டனுடைய ஆசி எப்பவுமே எல்லாருமே கிடைக்கும். அதாவது வளகாப்பு பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போறாங்க. 3 மாசம் குழந்தைய வச்சுட்டு கும்பிட்டு போறாங்க. அந்த குழந்தை எங்க கேப்டன் போலயே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காது குத்தி இருக்காங்க. ஒரு தம்பிக்கு காது குத்தி மொட்டை அடிச்சிருக்காங்க. ஒரு குல தெய்வம், அவங்க ஃபேமிலியில ஒரு குல தெய்வத்தை எப்படி சாமி கும்பிடுறாங்களோ அதே போல எங்க கேப்டன் ஐயாவையும் குலதெய்வம் மாதிரி நினைச்சு கும்பிட்டு போறாங்க. என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களை கேப்டன் கைவிட மாட்டார், நல்வழிப்படுத்துவார். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இருக்கிறேன். நான் நிறைய டைம் வந்துட்டு மாசம் 2 நாள் 3 நாள் வந்துருவேன். நான் கேப்டனுடைய தீவிர பக்தன். எனக்கு என்ன பேசணும் தெரியும். எனக்கு அப்படியே எமோஷன் ஆகுது பேசணும்னு தோணுது. கண் கலங்குது. எனக்கு நினைச்சாவே கண் கலங்குது. பணி செய்யும் போதும் சரி, வீட்டுல இருக்கும் போதும் சரி, எங்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் துடிகொண்டு கேப்டன் தெய்வத்துக்கு நிகரா இருக்கிறாரு. இங்க ஏதாவது வேண்டிட்டு போனா அது அப்படியே நடக்குதுன்னு திரும்ப அடுத்த மாசம் 1 மாசம் கழிச்சு முடிஞ்சது காய்பழமோ தேங்காயோ வச்சு கும்பிட்டு கேப்டன் ஆசீர்வதிச்சுட்டு கேப்டன் போட்டதைய செஞ்சு எடுத்து வீட்டுக்கு எடுத்து போய் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பட்டி தொட்டில் இருக்கும் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலுமே கேப்டன் இருக்கார். அவரு இறப்பன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா ஒரு வீட்டுல எப்படி சோகமா நம்மள ஒருத்தர் விட்டு பிரிஞ்சுட்டாரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அனைத்து ஸ்டேட்ல இருக்கிற மக்களும் 2 நாள் துக்கம் அனுசரிச்சாங்க. இந்த அளவுக்கு கேப்டன் எல்லாரும் மனசுலயுமே குடிகொண்டுட்டார். கேப்டன் நினைக்காத நாளே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பெருமையா சொல்லுங்க, நிலம் போனாலும் கேப்டன் பேரை சொல்லி கேப்டன் பேரை போட்டு என்ன கூப்பிடுறாங்க. தொழில் செய்யற இடத்துலயும் சரி, ஊர்லயும் சரி, 4 நாள் பார்க்கலாம் எங்க விஜயகாந்த் காணும்னு என்ன கேக்குறாங்க. நான் தொழில் 3 நாள் நான் நடத்தின பணிபுறேன். போயிட்டு மற்ற நாள் வந்தா கட்சி வேலை பணிகள் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். கேப்டன் நல்வழிப்படுத்துறாரு. மிக சிறப்பு. கேப்டன் இறந்த பின்னாடி இன்னும் ஜனங்க அதிகமா எமோஷன் ஆகி கட்சியில உறுப்பினர் சேர்றாங்க. கட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகளிர் அதிகமா வராங்க. என்ன சொல்றது, எங்க சந்திங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மக்கள் கோரி வைக்கிறாங்க. அதை வச்சு பின்பற்றி நாங்க கட்சி வேலைய ஒவ்வொரு ஊரை போயிட்டு தொடங்கிட்டு இருக்கிறோம். இனி வருங்காலத்துல எங்கள் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தலைமையில், சீரிய தலைமையில் நல்ல ஆட்சி தருவோம் என்று கேப்டன் ஆசையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.